எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இன்றைய செய்தி நமக்கு தெரிந்தவற்றை நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லலாம் என்பது இன்றைய தலைப்பு. குறளிலே ஒரு திருக்குறள், இணர்வுழ்த்தும் நாரா மலரையார் கற்றது உணர விரித்துரையாதார். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, தான் கற்ற கல்வியை மற்றவருக்கு புரியும்படியாக எடுத்து சொல்லாதவர்கள் நாராத மலருக்கு ஒப்பானவர்கள் என்பது அதனுடைய பொருள். நாமெல்லாம் சின்ன பிள்ளைகள் படிக்கையில் அறநூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நாலடியார், மூதுரை, திருக்குறள் இந்த பாடல்களெல்லாம் நாம் படித்தோம். நலமோடும் அறம் சார்ந்த வாழ்க்கையோடும் நாம் வாழ்ந்தோம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இன்று அவைகளெல்லாம் கிடையாது. அதனால் நாம் இந்த செய்திகளை எந்த இடத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் நாம் சொல்லி பழக வேண்டும். அதற்கடுத்தது, வீட்டுக்குள்ளே வர்றோம், ஒரு பொருளை எடுக்கிறோம், மீண்டும் அந்த பொருளை அதே இடத்தில் வைக்க வேண்டும். நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சோப்பு, சீப்பு, கண்ணாடி, கத்திரிக்கோள், கத்தி இவைகளெல்லாம் எடுத்த இடத்துல இருப்பதில்லை. காரணம் என்னென்னா, கண்ட இடத்துல வைத்து விடுகிறோம். அதனாலேயே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அதே மாதிரி உடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், உடலை அழகாக வைத்திருக்க வேண்டும், வீட்டை அழகாக வைத்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான். ஆனால் அவைகளெல்லாம் நமக்கு என்ன செய்வது கிடையவே கிடையாது. குறிப்பாக இன்றைய தலைமுறை இவைகளெல்லாம் உதாசீனப்படுத்தி விடுகின்றன. அதனாலேயே நாம் என்ன செய்யணும், இன்றைய தலைமுறைக்கு இந்த மாதிரி சின்ன விஷயங்களெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். அதே மாதிரி நம்முடைய ஆடைகளை நாமே துவைத்தல், அதே மாதிரி நாம் உண்ட பிற்பாடு நம்முடைய பாத்திரங்களை நாமே கழுவுதல், இந்த மாதிரி ஒரு பழக்கங்கள்லாம் இன்று மறைந்து கொண்டு வருகின்றன. அதே நேரத்தில் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், அன்பு மிகுதியின் காரணமாக, பிள்ளைகள் வைத்திருக்கிற மீது பாசத்தின் காரணமாக அவர்களை கழுவி விடுகிறார்கள், துவைத்து விடுகிறார்கள். அதெல்லாம் ஒரு தப்பு. அதெல்லாம் மாற்றம் செய்ய வேண்டும். அதே மாதிரி நமக்கு தெரிந்த வழிபாட்டு முறைகள், எந்த இடத்துல கோயிலில் விழுந்து கும்பிடணும், எப்படி கும்பிடணும், அந்த மாதிரி முறைகளெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தது, பிறருடைய பொருளுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது. இது ஒரு அடிப்படை தர்மம். ஒரு சின்ன விஷயம் செய்தியில் வந்தது, தொலைக்காட்சியில் 2 குழந்தைகள், அண்ணன் தங்கை 2 பேரும் போய் கொண்டிருக்கிறார்கள். வழியில் 10 வயதுக்குள்ளவர்கள், வழியில் ஒரு பை கிடக்கிறது. அந்த பையை ஆர்வமாக எடுக்கிறார்கள். எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த பைக்குள்ளே பெரிய அளவுக்கு பணம் இருக்கிறது. பார்த்தவுடன் அதிர்ச்சியாகி விடுகிறார்கள். உடனே அந்த குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய குடும்பத்தில் வீட்டிற்கு எடுத்து செல்கிறார்கள். அம்மாவிடம் காட்டுகிறார்கள். அம்மாவும் இது நம்முடைய பொருள் அல்ல, யாரோ போட்டு விட்டு போய்விட்டார்கள், அவர்கள் என்ன சிரமப்படுவார்களோ என்ன கஷ்டப்படுவார்களோ தெரியாது. அதனால் எடுத்த பொருளை நாம் என்ன செய்ய வேண்டும், போலீஸிலே ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாயார் தன்னுடைய 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போனோடனே இதையெல்லாம் கேள்விப்பட்ட பிற்பாடு அங்கே இருக்கின்ற காவலர் பெருமக்களெல்லாம் மிகவும் ஆனந்தப்பட்டு அவர்களை பாராட்டி பரிசு கொடுக்கிறார்கள். தொலைக்காட்சியில் கூட அவருடைய செய்திகளெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை. அதனால் பிறர் பொருளுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது என்பதை சின்ன விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தது, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இறைவன் வாய்ப்புகளை கொடுக்குறான். ஐயப்ப பஜனை, முருக பக்தர்கள் பஜனை, விரதம் இருத்தல், கோயிலிலே கூடுதல், பெரும் திருவிழாக்கள் கொண்டாடுதல், இந்த மாதிரி ஒரு காலங்களிலெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை, அரசார்ந்த விஷயங்களை, தெய்வீக நூல்களை, தெய்வீக கதைகளை, தெய்வீக பாடல்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தால் அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அவர்களும் என்ன செய்வார்கள், விழித்து கொள்வார்கள். அவர்களுக்கும் அதிலே ஒரு பிடிப்பும் பிணைப்பும் இன்பமும் ஏற்படும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்றைக்கி நிறைய இடங்களில் இந்த மாதிரி நடக்குது. ஆனால்
ஒரு சில பேருக்கு மட்டும் எனக்கு சுலோகம் தெரியும், பாடல்கள் தெரியும், கதைகள் தெரியும், வரலாறு தெரியும் என்றெல்லாம் சொல்லி கொள்கிறோம். மற்றவர்களுக்கு அது போய் சேர வேண்டுமே என்ற எண்ணம் அவர்களிடம் இருப்பதில்லை. அதனாலேயே நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நெடுகுடி கைலாசநாதர் கோயிலுக்கு நடைப்பயணம் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு 5-6 சிறுவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நான் கேட்கிறேன், எங்கே போகிறீர்கள், என்ன விசேஷம் என்று சொல்லுகின்ற பொழுது, கைலாசநாதர் கோயில் நெடுகுடிக்கு போகிறோம். இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னா தெரியல. அதே மாதிரி எத்தனை வருஷமாக போய்கிட்டு இருக்கீங்க? நான் 2-3 ஆண்டுகளாக போய் கொண்டிருக்கிறோம். அப்படியா? அப்படின்னா ஏதாவது ஒரு கதை தெரியுமா, ஒரு பாட்டு தெரியுமா என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், சிரிக்கிறார்கள். காரணம் என்னென்னா, அப்பா போகிறாங்க, அம்மா போகிறாங்க, தாத்தா போகிறாரு, மாமா போகிறாரு, ஊரே கிளம்பி போகுது. அதே மாதிரி நாமும் போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதே தவிர எதற்காக போகிறோம் என்ற எண்ணம் அவர்களிடம் இருப்பதில்லை. காரணம், அவர்களுக்கு பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. அந்த பிள்ளைகளிடம் சொன்னேன், நான் ஒன்று சொல்லுகிறேன், சொல்லுகிறீர்களா என்று சொன்னவுடன் சிரித்தார்கள். சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். நான் என்ன செஞ்சேன், ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம என்று சொல்லுங்கன்னு அந்த குழந்தைகளும் சொன்னதில் அவர்களுக்கு ஆனந்தம். அதற்கடுத்து என்ன சொல்கிறேன், இந்த ஓம் சிவாய நம எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், புஸ்தகத்தை எடுக்கிறோம், படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஓம் சிவாய நம. நம்ம சாப்பிட போகிறோம், நல்லா செரிக்கணும், நல்லா உடம்புக்கு தெம்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஓம் நம சிவாய நாமாவளியை சொல்ல வேண்டும். சொல்லுகிறீர்களா? சொல்லுவோம். அதற்கு அடுத்தது தூங்குகின்ற பொழுது, படுக்கைக்கு போகின்ற பொழுது எந்த விதமான சிரமமும் இல்லாமல், கனவுகள் இல்லாமல், எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் நாம் படுக்க போக வேண்டும். படுக்க போகிற நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லலாமே என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆனந்தம். அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் 2 பிரகாரம் 3வது பிரகாரம் வருகின்ற பொழுது அந்த குழந்தைகளை எல்லாம் செய்கிறார்கள். ஓம் சிவாய நம என்று சிரித்து கொண்டே சொல்லுகிறார்கள். காரணம் என்னென்னா, அதனுடைய அருமை பெருமைகளை சொல்ல வேண்டும், அதனால் கிடைக்கக்கூடிய பலனை சொல்ல வேண்டும். இந்த வாய்ப்புகளை எல்லாம் பெருங்கூட்டங்களாக இருந்தாலும் சரி, விரதங்களாக இருந்தாலும் சரி, பஜனை கூடங்களாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் நான் கொண்டு சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனோம்னால் ஆரவாரமும் வெற்று கூச்சலும் ஆர்ப்பரிப்பும் அங்கே நடந்துகிறது. அதனால தான் இன்றைக்கி நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய தெய்வம், நம்மளுடைய வழிபாடு, நம்மளுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளவில்லை. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு கோயிலில் போய் காட்டினோம்னா, இது என்ன சாமின்னு சொன்னால் எல்லாருக்கும் 2 சாமியை தெரியும். என்ன சாமி அப்படின்னா, ஆஞ்சநேய பெருமானை தெரியும், பிள்ளையாரை தெரியும். இந்த 2 சாமியை தவிர வேறு யாரையும் தெரியவே தெரியாது. காரணம் என்னென்னா, பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அங்கே இருக்கின்ற குருமார்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அதனால் அவர்கள் குறையில்லை. அதனால் இதெல்லாம் என்ன செய்யணும், நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனோம்னா, குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரியவர்களுக்குமே இது தெரியவே தெரியாது. இப்போ இன்றைக்கி நிறைய போட்டிகள் நடக்குது. 1330 குறட்களையும் ஒப்புவித்தல் போட்டி. மகிழ்ச்சி தான். அந்த எத்தனை பேர் அந்த போட்டிகளில் கலந்து கொள்கிறார்கள். அதே மாதிரி நிறைய இடங்களில் இன்றைக்கி திருவாசகம் முற்றுவதல், திருமுறை பாராயணம் என்றெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் சந்தோஷம்தான். ஆனால் யாருக்கு போய் சேரணும், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இன்றைய இளந்தலைமுறையினருக்கு, இன்றைய குழந்தைகளுக்கு அது போய் சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால்தான் நம்முடைய சமுதாயத்தில் இந்த மாதிரி விழிப்புணர்வுகள் ஏற்படும். நம்முடைய கோயில்கள், வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறைகள், பெரும் நூல்களில் எல்லாம் பாதுகாக்கப்படும். அந்த மாதிரி கோயில்கள் பாதுகாக்கப்படும். அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ அதை சொன்ன மாதிரி தான் ஒரு குழந்தையும் 2 அக்கா, அண்ணனும் தங்கையும் போகிறாங்க. வழியில் பை கிடக்குது. அந்த பையை எடுத்து கொண்டு போய் அம்மாவிடம் கொடுத்து, அம்மா கொண்டுட்டு போய் காவல் நிலையத்தில், போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யும், பிறர் பொருளுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும். அதே மாதிரி பெரியோர்களை வணங்குதல், இது ரொம்ப முக்கியம்.
பழைய காலத்தில் எங்கள் குடும்பத்திலெல்லாம் பார்த்தேன், எல்லா குடும்பத்திலையும் பார்க்கணும், பெரியவர்களை வணங்குக. வீட்டுக்கு யார் பெரியவர் வந்தாலும் சரி, வழியில் நாம் வணங்கக்கூடிய பெரியவர்கள் வந்தாலும் சரி, அவர்களெல்லாம் வணக்க சொல்ல வேண்டும். அதே மாதிரி பெரியவர்களை மதித்தல். பெரியவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு போகின்ற பொழுது அமைதியாக இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை நாம் செய்ய வேண்டும். நல்லவைகளாக இருந்தால், பெரும்பாலும் பெரியவங்கன்னு சொன்னாவே நல்லது தான் செய்வாங்க. அதே மாதிரி அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மிகவும் குறைந்து போகிறது. இப்போ இன்றைக்கி பேருந்தில் போய்கிட்டு இருக்கோம், சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, இளம் வயசு பிள்ளைகள், மேல் படிப்பு படிக்கின்றவர்கள், இது கல்லூரியில் படிக்கின்றவர்கள், மேல் வகுப்புகளில் படிக்கிறவர்கள். இப்போ இன்றைக்கி பேருந்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கல ஒரு அம்மா கையில் குழந்தை வச்சுருக்குறாங்க. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்களால என்ன செய்ய முடியலை, ஓடுகின்ற பேருந்தில் இருக்க முடியவில்லை. அப்போ நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய குழந்தையாக நினைத்து, நம்மளுடைய சகோதரியால் நினைத்து, அம்மாவாக நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு இருக்க இடம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் எங்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எங்களுக்கு சிறு வயதிலே சொல்லி கொடுத்த விஷயங்கள். அதனால் நம்ம என்ன செய்யணும், பெரியவர்களை வணங்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுடைய மனதிலே வந்துவிட்டால் நாம் நல்லவர்களாக வாழலாம். வல்லவனாக வாழ்கிறதுக்கு நிறைய பேருக்கு உண்டு. நிறைய படிப்பு படிக்கிறோம், நிறைய செய்திகள் கிடைக்கிது. அதே மாதிரி நிறைய கருவிகள் வந்துருச்சு. அந்த காலத்தில் அடுப்பு பற்ற வைக்கணுமே அப்படின்னு சிரமப்பட்ட காலம் போய் இப்போ லைட்டர் வந்துருச்சு, ஸ்டவ் அடுப்பு வந்துருச்சு, கேஸ் வந்துருச்சு. அதனாலேயே நாம் என்ன செய்கிறோம், இந்த மாதிரி நல்ல பெரிய நுணுக்கமான விஷயங்களெல்லாம் தெரிந்து கொண்டோம். ஆனால் அடிப்படை விஷயங்களை நாம் கைவழிவு விட்டோம். அதனால் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களெல்லாம் நாம் தெரிந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமாம், அதே மாதிரி எல்லா செயல்களிலும் நாம் என்ன வேலை செஞ்சாலும் சரி, அதில் தர்மம் இருக்க வேண்டும், தர்மம் இருக்க வேண்டும். அதே மாதிரி வாழ்க்கையில் நல்ல கதைகள், நல்ல பாடல்கள். அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் தாத்தா பாட்டி கதை சொல்லு என்ற ஒரு பழமொழி உண்டு. அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் கதைகள் சொன்னார்கள். அறிவு சார்ந்த கதைகள், அறம் சார்ந்த கதைகள், தைரியம் சார்ந்த கதைகள், திறமையை ஊக்குவிக்கக்கூடிய கதைகள், இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். பாடல்களும் நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. அதாவது இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை முறை. என்னமோ போய் படித்து பட்டம் பெற்று ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டால் அது நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. அவைகளை நாம் கடைப்பிடித்தால்தான் அது வாழ்க்கை. அதனால் இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாமாவளிகளை சொல்ல வேண்டும். நிறைய கூட்டங்கள் இருக்கின்ற இடத்திலும், பாத யாத்திரைகள் பயணங்கள் செய்கின்ற இடத்திலும், பஜனைகள் நடக்கின்ற இடத்திலும் நாம் நம்முடைய நல்ல விஷயங்களை, நமக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அவர்களும் பயன்பெறுவார்கள், அவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியானது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இதை மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலலாம் நம்ம பிறருக்கு நமக்கு தெரிந்த செய்திகளை சொல்லி கொண்டு இருப்போம். இன்னும் மீண்டும் இது போன்ற செய்திகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவோம். யான் பெற்ற இன்பம் பெருகையோ யகம், எல்லோரும் இன்புற்று வாழ்க, பல்லாண்டு வாழ்க, நலமோடு வாழ்க, வளமோடு வாழ்க. இறைவன் திருவருளால் எல்லாம் நன்மையே பெறுக.